ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம். இந்த அருமையான ஒரு நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் 1947 ஆகஸ்ட் 15. அந்த ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு நேஷனல் ஹாலிடே. தேசம் முழுவதுக்கும் இந்தியா அளவில் எல்லாருக்கும் இது கவர்மெண்ட் ஹாலிடே. அப்படி அந்த நாட்களிலேயே இருந்த ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி அவர்கள் எல்லாரும் இப்படி ஒரு நல்ல ஒரு லீவை நமக்கு சம்பாதித்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு லீவ் இல்லாட்ட நம்ம எவ்வளோ பேர் வர முடியுமா? வர முடியாது. ஆகவே இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்த மவுண்ட் பேட்டன் பிரபுவுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். அதை பெற்றுக்கொண்ட மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு தலைவர்களுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்தியாவினுடைய போராட்டத்துக்காக போர் செய்து அநேக நல்ல காரியங்களை செய்தவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன், இந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, கிறிஸ்டியன்ஸ் இந்தியாவில் ஃபாரின்லேருந்து வராவிட்டால் இந்தியா சுடுகாடு மாதிரி இருக்கும். அது என் நண்பர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம அப்படி இப்படி சுற்றி யாரை மகிமைப்படுத்துவோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அது அவங்களுக்கு பிடிக்காது. கிறிஸ்டியன்ஸ் இந்தியாவுக்கு வராட்டம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது, ஏரோப்ளான் இருக்காது, பஸ் இருக்காது. இல்லைங்களாண்டி? நம்மளை விட அவங்கள வயசில் மூத்தவங்க, எல்லா அனுபவம் நமக்கு முன்னால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் பிறந்து இந்தியாவை பார்த்தவங்க. ஆகவே இங்கிலாந்துக்காரர்கள், இங்கிலீஷ்காரர்கள், கிறிஸ்தவர்கள் நம்ம இந்தியாவுக்கு வியாபாரம் பண்ண வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி நம்ம செலுத்தணும். அவர்கள் வந்து வியாபாரத்தை மாத்திரம் பார்த்துட்டு போகல, கர்த்தருடைய வியாபாரத்தையும் நல்லபடியா ஆரம்பிச்சு, ஒரு பக்கத்துல வியாபாரம், இன்னொரு பக்கத்துல காஸ்பல் ஒர்க். சர்ச்செல்லாம் எப்படி வந்துச்சு, சுவிசேஷம் எப்படி வந்துச்சு, இந்தியாவில் கிறிஸ்தவர்களே இல்லாத இந்த நாட்டில் எப்படி இன்றைக்கு 3%, 4% கிறிஸ்தவர்கள் வரக்கூடிய அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அவர்கள் வியாபாரம் பண்ண போகிறோம் என்று வந்து இதில் ஆண்டவருடைய பிசினஸையும் செஞ்சதுனால நாம் எல்லாரும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே வந்த போன எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்திருக்கிறார், நம்மை நடத்தியிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னால அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் மாத்திரம் கொடுக்கல, எத்தனையோ இடங்கள்ல தேவனுடைய சபைகளை கட்டி வச்சுட்டு போனாங்க. ஆலயங்களை லிட்டரலா பில்டிங், ஸ்டோன் பில்டிங், சிமெண்ட் பில்டிங், பிரிக்ஸ் பில்டிங், இப்படி விதவிதமாக ஆலயங்களை கட்டி, நாங்கள் போகிறோம்ப்பா உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு, ஆனால் நீங்கள் கர்த்தரை விட்டுறாதீங்கன்னு சொல்லி நமக்கு ஆராதனைக்கு நல்ல அருமையான காரியங்களை செய்து கொடுத்தார்கள். விசேஷமாக இந்த காம்பவுண்டு, கிரைஸ்ட் சர்ச் காம்பவுண்டை நம்ம எடுத்தோம்னு சொன்னால், இது நம்ம ஆண்டி மார்கரெட் ஆண்டி அவர்களுடைய குடும்ப சொத்து. இந்த ஏரியா, அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடம் எல்லாமே அவங்கள்தான். பெரிய ஏரியா. இந்த காலத்தில் $1 மில்லியன் கொடுத்தாலே அவனுக்கு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஏரியாவில் அந்த காலத்திலேயே அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய தாத்தா 100 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டணும்னு சொல்லி இந்த இடத்துல சர்ச்சு அன்னைக்கு கட்டி வச்சதுனால இன்னைக்கு நம்ம இதில் ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு சாட்சி சொல்றோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒருவேளை மறந்து போயிட்டா என்ன பண்றது? மறுபடியும் ஞாபகம் பண்ணி ஆண்டவர் ஸ்தோத்திரி, மறந்து போயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே போன்னு சொல்லி விட்டுறாத. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு தரம் இல்லை 9 தரம் நினைத்து ஸ்தோத்தரித்தாலும் அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அவருக்கு ஈடாகாது, இணையாகாது. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பக்கத்திலிருந்து, தூரத்திலிருந்து, கஷ்டம் பாராம, தூரம் பாராம, செலவு பாராம இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு, எங்கள் சபையின் சார்பாக, சபையாக உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் எனக்கு தெரிய 35 வருஷமாக என்னையும் நடத்தினார், உங்களையும் நடத்தினார். அதுக்கு முன்னால் உள்ளது எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு காலம் நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம்.
ஜனங்களுக்கு முன்பாகவும் ஜன கூட்டங்களுக்கு முன்பாகவும் அவர் எனக்கு செய்ததை நான் சொல்லுவேன் அப்படின்னு சங்கீதக்காரர் தாவீது சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் ஜனங்களுக்கு முன்பாக நான் கூறுவேன் அப்படின்னு 116வது சங்கீதத்துல சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நன்மைகளை சீக்கிரட்டா வச்சு தோத்திரம் பண்றது வீட்டில், ஆனா அதை மற்றவர்களுக்கு சொல்லாம வச்சிருந்தோம்னா அது பாவமா மாறுது. ஆகவே ஜனங்களுக்கு முன்பாக, சங்கத்துக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லுவது என்பது இது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே உங்களில் யாருக்காகிலும் ஆண்டவர் இத்தனை வருஷமாக செய்த நன்மைகளை ஒரு சின்ன சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க முன்னால வந்து சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையை நான் மறக்கவே மாட்டேன். நான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். நீங்கள் செய்த நன்மைகளை சபை நடுவே நான் சாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்து கொண்டேன். 4 மாதமாக என்னுடைய கால் 2 எனக்கு நடக்க முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, வீட்டுக்குள்ள கூட என்னால் சரியாக எந்த வேலையும் செய்யறதுக்கு முடியல. கை மரத்து போகும், கால் மரத்து போகும். சுகர் இருக்குதுன்ட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் பார்த்தா என் கால், இடது காலில் ஒரு நமைச்சல், ஒரு இச்சிங் இருந்தது. நல்லா தேய்ச்சிட்டேன், அது புண்ணாயிடுச்சு. புண்ணாகி அது நடக்க முடியாத அளவுக்காகி பிறகு நாங்கள் டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க இந்த புண்ணு செப்டிக் ஆயிடுச்சு, இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷன் போட்டு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி ஒரு 10 டேஸ் கழித்து நல்லா குணமாயிட்டேன். சரி, குணமாயிட்டோன்னு சொன்ன பிறகு அடுத்த கால் வலிக்க ஆரம்பிக்குது. அந்த பாதம் என்னால் நடக்க முடியல, ஊசியில் குத்துற மாதிரி சுருக்குன்ட்டு குத்துது, என்னால் நடக்க முடியல. என் சின்ன மக சொன்னாம்மா போய் டாக்டர்கிட்ட போங்கம்மா, போய் பாருங்கம்மான்ட்டு எப்போ ஃபோன் பண்ணா கால் எப்படி இருக்குமா, அம்மா கால் எப்படி இருக்குன்ட்டு ஃபோன் பண்ணுவாள். சரின்ட்டு அடுத்த நாள் எந்திரிக்கும் போது என்னால் எந்திரிக்க முடியல, கால் எடுத்து வைக்க முடியல. என் பெரிய மகளும் நானும் தான் ஒரு வீட்டில் இருக்கிறோம். சொன்னாம்மா என்னால் நடக்க முடியல, என்னை நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு ரெடி ஆகிட்டு டாக்டர்கிட்ட போனோம். அவர் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுத்தோம். எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்துச்சு. ஃபிசியோதெரப்பி கொடுக்கணுன்ட்டு ஒரு 5 டேஸ் எழுதி கொடுத்தாங்க. ஃபிசியோதெரப்பியும் எடுத்தேன். அவர் கொடுத்த மாத்திரைகளெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி மாத்திரை, அதை திருப்பி கொடுக்கக்கூடாது, அதை வேற மாற்றியும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு போர்டு போட்டிருக்காங்க. சரி சொன்னால் ரொம்ப காஸ்ட்லிம்மா, இங்கே தான் அவங்க கொடுக்குற மாத்திரை தான் நாங்கள் சாப்பிட்ணும், நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் அந்த மாத்திரையை வாங்கிட்டு போய் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணி அந்த மாத்திரையை நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் சுகம் கிடச்சிச்சு, ஆனால் எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கல. அப்போ என்ன செய்யறதுன்னு திரும்பவும் டாக்டர்கிட்ட போகலாமான்னு யோசனை பண்ணும்போது டிவியில் ஒரு இது வந்துச்சு. டிசிஎஸ் தினகரனை எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. அவருடைய பரலோக தரிசனம்ங்கிற ஒரு புக்கு, 9 வரங்கள். அந்த புக்கை நான் படிச்சிருக்கேன். அதை மார்க் பண்ணி 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 படித்து முடிச்சிருக்கிறேன். அவருடைய ப்ரேயரை ஒவ்வொரு நாளும் நைட்டில் போடுவாங்க, மத்தியானத்தில் போடுவாங்க. அதை நான் கேட்பேன். அந்த அவருடைய மெசேஜ் எல்லாம் முடித்த பிறகு கடைசியில் அந்த ப்ரேயரில் அவர் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார். அந்த ஜெபத்தை நான் விடக்கூடாதுன்ட்டு அந்த ஜெபம் 12 மணி நைட் ஆனால் கூட நான் அந்த ஜெபத்தை கேட்கும் பொழுது என் உடல் முழுவதும் ஒரு அனல் மூட்டும்படியாக ஒரு சூடு எழும்பும் எனக்கு. அப்போது நான் நினச்சுவேன், ஆண்டவர் நம்மளை தொட்டிருக்கிறாரு, நமக்கு அந்த வியாதியிலேருந்து நமக்கு விடுதலை தருவார், கண்டிப்பாக தருவாருன்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் அந்த ப்ரேயரில் இருக்கும்போது எனக்கு அந்த அனல் என்னுடைய சரீரத்துக்குள்ளே வரும், சூடாகும். சூடானோடனே அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் போய் படுக்க போகும்போது மணி 12 மணி. அதுக்கு பிறகு நான் போய் பைபிள் படித்து நான் ஜெபம் பண்ணி படுத்தேன்னா 1 மணி. இப்படி இந்த ஒரு 10 டேஸ் நான் அந்த ப்ரேயரில் இருந்தேன். அவருடைய தரிசனத்தை என்னால் நிற்க முடியாது. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். என்ன சொன்ன ஆண்டவருக்கு எவ்வளோ கோடி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. கொடா கோடி நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னுடைய பிறந்த நாள்லேருந்து என்னுடைய பெயரை கிருபை அம்மான்ட்டு என்னுடைய சர்டிஃபிகேட்டில் எழுதியிருக்கிறது.
அவருடைய கிருபை தான் என்னை தாங்குச்சு. நாங்கள் பெரிய குடும்பத்தில் ஒன்றும் பிறக்கல, பெரிய பணக்காரராக இல்லை நாங்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை அப்பிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களை தாங்குச்சு. 11 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு மகள் பிறந்தாள். எனக்கு 11 வருஷம் கழிச்சு பிறந்தப்போ கூட எனக்கு சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கட்டளை. நாங்கள் நினைக்கவே இல்லை. என்னுடைய கணவர் ஒரு என்ஜினியர், நானும் ஒரு டீச்சராக இருந்து 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு வந்தப்போ தான் பாஸ்டர் எனக்கு அத்தை மகன் அவர், எங்களுடைய அத்தை மகன் அவர். அவங்க அப்பா அம்மா எங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் எஸ்டேட்டில் ஒரே இடத்துல இருந்தவங்க, நாங்கள் ஒன்றா வளர்ந்தவங்க. ஆனால் ரொம்ப நாளாக நான் அவரை பார்க்கல. ஏன்னா நாங்கள் வரும்போது அவர் இருக்க மாட்டார், அவர் வரும்போது நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு முறை அவர் என்னை சந்திக்கும் போது எங்களுக்கு பசு மாடு பால் கறந்துச்சான், பால் வாங்கிறதுக்கு காலையில் வந்தார். அப்போ நான் பார்த்தேன். அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ தான் அவர்கிட்ட பேசினேன் நான். அப்போ தான் நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு லீவில் வந்திருக்கிறேன். ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும்போது ரிசல்ட் வரல, அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு. நான் வேலையில் நான் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு 3 வருஷம் 2.5 வருஷம் நான் வேலை பார்த்தேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் வேலை பார்த்தேன். டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. எங்கள் பாட்டி என் கூட வந்திருந்தாங்க. எல்லாமே அவருக்கு தெரியும் எல்லாமே. ஏன்னா அவ்வளோ நெருக்கமே அவருடைய குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் பக்கம் பக்கமாக இருந்தது. ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி ஒருவரோடு ஒருவர் நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம். எல்லா விதத்திலும் உதவியாக 2 குடும்பமும் நாங்கள் இருந்து வந்தோம். நாங்கள் எத்தனை 35 வருஷம் இருந்து வந்தோம். ஆனால் ஆண்டவரை இந்த நிமிஷம் எனக்கு 81 வயசு ஆகிறது. கர்த்தரை நான் விடலை. இன்னைக்கு அபிஷேகத்தில் தான் நிறைஞ்சிருக்கிறேன் நான். அவருடைய டிஜிஎஸ் தினகரனுடைய அபிஷேகம், அவர் ப்ரேயர் பண்ணும்போது என்னை உடம்பு முழுவதுமாக அனல் மூட்டு. அங்கே நிற்க முடியாத என்னால. ஆனாலும் அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு தான் நான் போய் படுக்குவேன். என் மக கேட்டால், பெரிய மக ஏன் அவரோடதையே பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன். நான் சொன்னேன், எனக்கு அவரோடதை பார்த்தா தான் மனசு நிம்மதியாக இருக்கும். அந்த ப்ரேயர் முடித்து நான் போய் படுத்தேன். ஆண்டவர் இது வரைக்கும் இந்த 81 வருஷம் என் கணவரும் இறந்துட்டாரு, என்னுடைய மகனும் இல்லை. எப்படி ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வாழ போகிறேன் நீ சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். என் மகளுக்கு, சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவர் தான் என் மகன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் பேசலாம். மகன் இல்லைன்னு நீ கவலைப்படாத, எனக்கு மகனுக்கு மகனை நான் கொடுத்துருக்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அவரை ஒரு குறையும் வைக்கல. என்னை அம்மா மாதிரி தாய் மாதிரி என்னை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கிறார். என் தங்கச்சி ரூத் 7 வருஷம் என் கூட இருந்தாங்க. அவளும் என்னுடைய கணவருடைய ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தாங்க. எங்கள் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் அதிக பணக்காரராக இல்லாமல் போனாலும் ஆண்டவர் குறைவில் எந்த குறையும் வைக்காத எங்களை இது வரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு கொடி ஸ்தோத்திரம். என்னை இந்த சாட்சியை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு இந்த நேரத்தையும் இந்த பர்மிஷனையும் எனக்கு கொடுத்த என்னுடைய பாஸ்டருக்கு கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். ஆமாம். எங்கள் அன்னைக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் 2ஆம் வகுப்பு படித்த ஞாபகம் இருக்குதாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு பெங்களூருக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போது, பெங்களூரா அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு குடும்பம் தான் தெரியும், ஆனால் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் ஒரு நாள் தெருவாக நான் சுற்றி அல்சூரில் தேடிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணனும் டேனி இப்படி குறுக்க வந்தாங்க. நான் இப்படி அவங்கள தேடிட்டு போகிறேன். அவங்க வீட்டு பக்கத்துலேயே தேடிட்டு இருந்திருக்கேன் 1 வாரம். அதுக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் அடிக்கடி அங்கே போகவும் சாப்பிடவும் ஜெபம் பண்ணவும் ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது வேறு யாராவது சாட்சி சொல்லணும்னா நீங்கள் வந்து ಸಾಕ್ಷಿ சொல்லும்படி ಅನ್ಬೋದು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದೋ. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಜೀವಂತರ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವುದೇ. ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕಿಲ್ಲದ ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೂ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆಂಬುದಾಗಿ ಯೆಹೋಶುವನು ಹೇಳಿದಂತೆ 89ರಲ್ಲಿ ಬರೀ ಒಬ್ಬರು ಇಬ್ಬರು ದೇವರನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದ ನಮ್ಮ ಕುಟುಂಬ 30 ಜನ ದೇವರನ್ನ ಅರಿಯುವ ಆ ಕೃಪೆಯನ್ನ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ಆ 30 ಜನನೇ ಒಂದು ಸಭೆಯಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿನೂ ವೇಲನ್ ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ.
ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಸಹೋದರನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಸೇರಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿದ್ದಾಗ ನಾವು ತುಂಬಾ ಬೆರೀತಾ ಇದ್ವಿ. ಆ ವೇಳೆನ ಮಾತುಗಳನ್ನ ನಿಮ್ಗೆ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತು. ಈಗ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. ದೇವರನ್ನ ಯಾವ ಟೈಮಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ಮನುಷ್ಯನ ಯಾವ ಟೈಮಲ್ಲಿ ತಿದ್ದಬೇಕು, ಯಾವ ಟೈಮಲ್ಲಿ ದೇವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಡ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ದೇವರ ತೀರ್ಮಾನ ನಿಮಿತ್ತ ನಮ್ಮ ಬ್ಯಾಚ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ 5-6 ಜನ ಇದ್ದಾಗಲೂ ಆ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಾನು ಅವರೇ ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದೇವೆ ಅನ್ನೋದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಇನ್ನೂ ಆ ರೀತಿಯ ಬಲನ ಕೊಳ್ಳಿ. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ದೇವರನ್ನ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆ ಕೃಪೆನ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಾಯಿನ ನೀವು ಅನೇಕರು ನೋಡಿದ್ದೀರಾ. ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಥೈರಾಯ್ಡ್ ಗಡ್ಡೆ ಬಂದಿತ್ತು. ಆ ಗಡ್ಡೆ ಅವ್ರ ಮನೇಲಿದ್ದಾಗೆಲ್ಲ ನಿದ್ದೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಊಟ ಮಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಅವ್ರು ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗಲೂ ಕೆಮ್ಮು, ಅವರು ಉಸಿರಾಡೋದಕ್ಕೂ ಕಷ್ಟ ಆಗೋದು. ಏನು ಅಂತ ಅಲ್ಲಿ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಆಂಧ್ರದಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ತುಂಬ ಚೆಕಪ್ ಎಲ್ಲ ಮಾಡಿಸಿದ್ವಿ, ಪ್ರಯಾಸ ಏನೋ ಪಟ್ವಿ. ಸರಿ, ಅಲ್ಲಾಗಲಿಲ್ಲ. ಅಲ್ಲಿಂದ ಮತ್ತೆ ಬೆಂಗಳೂರು ಕರ್ಕೊಂಬಂದೆ, ಕಾವೇರಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಚೆಕಪ್ ಮಾಡಿಸೋದಕ್ಕೆ ತೋರಿಸ್ದೆ. ಅಲ್ಲಿಂದ ಈ ಅಪೋಲೋ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ದೆ. ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ದಾಗ್ಲೂ ಕಂಫರ್ಟ್ನೆಸ್ ಅನ್ನೋದಿಲ್ಲ, ನಮಗೆ ಆ ಸಮಾಧಾನನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ರೆ ಒಂದು 5-6 ಲಕ್ಷದವರೆಗೂ ಬಿಲ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಆಪರೇಷನ್ ಇರೋದು. ಅದು ಥೈರಾಯ್ಡ್ ಗಡ್ಡೆನೆ. ಅದು ಹಂಗೆ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದೀವಿ ಯಾವಾಗ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ. ಅದಾದ್ಮೇಲೆ ಅಲ್ಲಿಂದ ನಾನು ಸೆಂಟ್ ಜಾನ್ಸ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ಗೆ ಹೋದೆ, ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡಿಸಿದೆ. ಈ ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿರೋರಿಗೆ ಸಾಧಾರಣ ಜನಗಳಿಗಿನ್ನ ಅಧಿಕವಾದ ಶೋಧನೆ. ಯಾವ ಕಾರ್ಯನೂ ಅದು ಸಕ್ಸಸ್ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋದು ಆ ಸಕ್ಸಸ್ ಲೈನಲ್ಲಿ ಇರೋ ಥರ ಕಾಣಲ್ಲ. ಆದರೆ ಜಯ ಕೊಡುವವರು ಆತನು. ಒಂದು 3 ತಿಂಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ. ಅವ್ರನ್ನ ಊರಿಂದ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆಸ್ಪತ್ರೆಗಳಲ್ಲಿ 3-4 ಆಸ್ಪತ್ರೆ ತೋರಿಸಿದ್ದೀನಿ. ಆದರೆ ರಿಸಲ್ಟ್ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಆ ಟೆನ್ಷನ್ ಇದ್ದೇ ಇದೆ. ಊರಿಂದ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾಕೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ. ನನಗೆ ದುಡ್ಡು ಖರ್ಚಾಗ್ತಾ ಇದೆ, ಟೈಮು ಖರ್ಚಾಗ್ತಾ ಇದೆ. ನನ್ನ ಮೇಲೆ ಆ ಭಾರನೂ ಇದೆ, ಯಾವಾಗ ಇದು ಸರಿ ಹೋಗುತ್ತೆ, ಯಾವಾಗ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ. ದೇವರ ಮಹಾಕೃಪೆ ನಿಮಿತ್ತ ಅದು ಸೆಂಟ್ ಜಾನ್ಸ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲೇ ಅದು ಆಪರೇಷನ್ ಆಗಿ ಕೊನೆಗೆ ಅದು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿದಾಗ ಹತ್ರ ಕ್ಯಾನ್ಸರ್ ಗಡ್ಡೆ ಅನ್ನೋ ಥರ ಇತ್ತು. ಆ 3 ತಿಂಗಳು ಯಾಕೆ ಅಷ್ಟು ಡಿಲೇ ಆಯಿತು ಅಂತ ನೋಡಿದಾಗ ಅದನ್ನು ಅವರ ಮಕ್ಕಳ ಒಳ್ಳೆದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವ್ರು ಯಾವುದಾದ್ರೂ ಅದು ಡಿಲೇ ಮಾಡೋದಾಗ್ಲಿ ಸಕ್ಸಸ್ ಮಾಡೋದಾಗ್ಲಿ ಅವರ ಮಕ್ಕಳ ಒಳ್ಳೆದಕ್ಕೋಸ್ಕರನೇ. 3 ತಿಂಗಳು ಕಾದು ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಅಪೋಲೋ ಹಾಸ್ಪಿಟಲಲ್ಲೇ ತೋರಿಸಿದ್ರೆ ಒಂದು 7-8 ಲಕ್ಷ ಖರ್ಚು ಬಂದಿರೋದೇನೋ. ನನ್ನ ಶಕ್ತಿಗೆ ಅದು ಮೀರಿದ್ದು. ಆದರೆ ದೇವರು ನನ್ನ ತಂದೆಯಾಗಿದ್ದರೆ ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ. ಆದರೆ ನಾವು ನಮ್ಮ ಕೆಪಾಸಿಟಿನ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದಾಗ ಆ ಶಕ್ತಿ ಇರಲಿಲ್ಲ. ಮೂವ್ ಆಗ್ತಾ ಇದೆ. 3 ತಿಂಗಳು ಅಂದರೆ ಅದು ಕಮ್ಮಿ ಟೈಮ್ ಅಲ್ಲ. ಯಾವಾಗ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಟೆನ್ಷನ್ನು ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ. ಆದರೆ ದೇವರಲ್ಲಿರೋ ನಮಗೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಸ್ಥರು, ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮಿತ್ತ ಅದು ಕಮ್ಮಿ ಖರ್ಚಲ್ಲೇ ಒಂದು 1.5-1.80 ಮುಗಿದು ದೇವರು ನೆನ್ನೆನೂ ಹೋಗಿದ್ವಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ. ಅದೇನಾದರೂ ಕ್ಯಾನ್ಸರ್ ಲಕ್ಷಣ ಅಯೋಡಿನ್ ಥೆರಪಿ ಅಂತ ಮಾಡ್ತಾರೆ. ಕೀಮೋಥೆರಪಿ, ಅಯೋಡಿನ್ ಥೆರಪಿ ಅಂತ ನೀವು ಕೇಳಿರ್ತೀರ. ಕೀಮೋಥೆರಪಿ ಅಂದರೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟದ್ದು. ಅಯೋಡಿನ್ ಥೆರಪಿ ಓಕೆ ಆಗುತ್ತೆ, ಆ ಕ್ಯಾನ್ಸರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ. ನೆನ್ನೆನೂ ಚೆಕ್ ಮಾಡಿಸಿದ್ವಿ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ದೇವ್ರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ದೇವರು ಅವರ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಕಲವನ್ನು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು ಆತನ ಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರು ಈ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈ ಆಶೀರ್ವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ, ಇದುವರೆಗೂ ನನ್ನನ್ನು, ನನ್ನ ಕುಟುಂಬಸ್ಥರನ್ನ ಅನೇಕ ಸಾರಿ ಕಾದು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡೋದು, ನಾವು ಬಿಡದಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದು. ಆ ಬಿಡದಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾರಿ ಆ ನೈಸ್ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಎಷ್ಟೋ ಲಾರಿಗಳು ಆ ಕಡೆ ಬಿದ್ದಿರ್ತವೆ, ಉರುಳ್ಕೊಂಡು ಬಿದ್ದಿರ್ತವೆ, ಹೈ ಟ್ರಕ್ಗಳು ಬಿದ್ದಿರ್ತವೆ. ಎಷ್ಟೋ ಅಪಘಾತಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿರುವ ದೇವರು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ಎಷ್ಟೋ ಸಲ
ನೆನ್ನೆನೂ ನಮ್ಮ ಗಾಡಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಡ್ರೈವರ್ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಂದರೆ ನಾನು ಆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ, ಲಾರಿ ಹತ್ತಿರದಲ್ಲಿದೆ, ಇವರೆಲ್ಲ ಕಿರ್ಚ್ಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ ಮಿಸ್ ಆದ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಜೀವಂತವಾಗಿರೋದು ದೇವರ ಕೃಪೆ. ನಾವು ಅನ್ಕೊಂಡಿದೀವಿ ನಮ್ಮ ಬಲ ನಮ್ಮ ಶಕ್ತಿ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅದಲ್ಲ, ದೇವರ ಕೃಪೆನೇ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡ್ತಾ ಇದೆ. ಕೀರ್ತನೆಗಳು 91ನೇ ಅಧ್ಯಾಯದಂತೆ ಆ ಮಗು ಓದ್ದಂಗೆ ಆತನ ದೇವದೂತರ ಕಾವಲು ಇದುವರೆಗೂ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಇಡುವ ದೇವರು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರ ಆ ಕೃಪೆ ನನಗೂ ಇಲ್ಲಿ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳಿಗೂ ಆ ಕೀರ್ತನೆಗಳು 91ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಲಿ. ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟ ಸೇವಕರಿಗೂ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ವಂದನೆಗಳು. ಆಮೇಲೆ அல்லேலூயா. நல்ல சாட்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி. அவர் நம்மோடு இல்லாவிட்டால் நம்ம நிலைமை என்னைக்கோ எப்படியோ ஆகியிருக்கும். ஆனாலும் கூட பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உங்கள் மேல் பாதுகாப்பாக இருப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி நம்ம கவனம் இல்லாமல் தான் போகிறோம் நிறையா சமயத்தில். ஆனால் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் காத்திருக்கிறார். இதுபோல் நம்ம எல்லாரையும் காப்பாற்றி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நம்ம சொல்லாமல் உட்காந்துக்கிறோம். அதான் வித்தியாசம். ஆகவே கடைசி வரை நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இப்போ ஒரு சின்ன பாட்டு ஒரு கவி பாடின உடனே கர்த்தருடைய செய்திக்க பாஸ்டர் அம்மா அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள். கூப்பிடுனே பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடுனே பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நாம் இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி பாசமாக அன்போடு வரவேற்போம். ஹோலி காஸ்பிள் சர்ச் 35வது ஆண்டு விழா, அதாவது ஆனிவர்சரி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். செய்திக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே இறங்கி வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. ஆகையால் கர்த்தர் எங்களை நேசித்து எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் கிருபையாய் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அநேக இடத்திலே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களின் மத்தியிலே நீர் எங்களை தனியாய் பிரித்தெடுத்து தேவ சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கத்தக்கதாகவும் இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே விமரிசையாக கொண்டாடத்தக்கதாகவும் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசுகின்ற சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய நீர் கிருபை தாரும். எங்களுடைய ஆண்டவரே எல்லா காரியங்களையும் பரலோகம் பரபரப்பாய் பார்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டும். நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயரவும் நாங்கள் தாழவும் வேண்டும். ஒருபோதும் எந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் எந்த கிரெடிட்டையும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு சர்வ ஜாக்கிரதையோடு கூட உமக்கு மட்டுமே ஆண்டவரே கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் செலுத்தத்தக்கதாக எங்களை நீர் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று இடத்துல மன்றாடுகின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தை போல ஆண்டவரே விதைகளை வாங்கி கொண்டு வேகமாக வளர்ந்து கனி கொடுக்கின்றவர்களாக எல்லா விதமான ஆலோசனைகளையும் ஆண்டவரே எல்லா விதமான நினைவுகளையும் எல்லா விதமான காரியங்களையும் தேவனுக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்தவர்களாக சற்று நேரம் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்து நீ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இடத்திலே மன்றாடுகின்றோம். எங்கேயாவது ஆண்டவரே நான் பேசும் பொழுது தடுமாறி ஆண்டவரே அந்த பெருமையை எடுத்துக்கொண்டிருந்தார்
நீர் ஆண்டவரே அதை கண்டித்து கர்த்தாவை எச்சரித்து உம்மை மட்டுமே உயர்த்தி காண்பிக்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையின் ஆண்டு விழாவை கிறிஸ்ட் ஆலயத்தில் கொண்டாட இந்த இடத்தை கொடுத்த போதகருக்கும் சபையின் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளில் செய்தியளிக்க வாய்ப்பை தந்த ரெவரண்ட் டேனியல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கனத்துக்குரிய எல்லா போதகர்களுக்கும் சபையாருக்கும் மற்றும் குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாழ்மையான வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். இன்றைக்கு ஆகஸ்ட் 15. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம இன்றைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே என்ற நாளை நாம செலிப்ரேட் செய்து கொண்டிருக்கிறோம். 79வது இண்டிபெண்டன்ஸ் டே. இதுல 99% இந்த இண்டிபெண்டன்ஸ் இல்லாத ஒரு நாள்ல இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே 1947க்கு அடுத்து தான் பிறந்திருக்கும். ஸோ ஆகையால் இந்த அடிமைத்தனம் என்ன, பிரிட்டிஷர்ஸ் என்ன, இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்க முடியாது. ஆனாலும் கூட இந்த ஜெனரேஷன் யோசுவா ஜெனரேஷனாக இருக்கிறபடினாலே இந்த 79வது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆசிரிக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ குவிட் இந்தியா என்று சொல்லி கோஷமிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட அநேகர் சேர்ந்து நாம் படித்திருப்போம் எப்படியாக நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லி. ஆனாலும் இதனுடைய அடிப்படை, அந்த பேஸ், அந்த ஃபவுண்டேஷன், அவர் எங்கிருந்து அதை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் மத்தேயு 5வது அதிகாரத்திலே அஹிம்சையை குறித்து அந்த இடத்திலே அவர் பேசினதற்காக அந்த காரியத்தின் நிமித்தமாக வாளையும் இதையும் எடுக்காமல் அவர் எடுத்தது அஹிம்சை என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம். அது எவ்வளவு பவர்ஃபுல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் அந்த 5ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே அவர் நமக்கு வாங்கி கொடுத்த அந்த சுதந்திர காற்றை நாம் இன்றைக்கு சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் நிலையாக அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த இண்டிபெண்டன்ஸ் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எகிப்தின் அடிமைத்தனத்திலே எப்படியாக இஸ்ரவேலர் இருந்த பொழுது படாத பாடுபட்டு மோசேயின் தலைமையிலே அவர்கள் வெளியிலே வந்தார்கள். அதற்கு பிற்பாடு அநேக முறை அவர்கள் கர்த்தரை விட்டு சோரம் போனார்கள். அப்படி இல்லாதபடிக்கு நாம் கர்த்தருக்காக வாழ இந்த ஒரு நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பாராக. அடுத்தபடியாக இந்த 35 வருட காலங்களே கர்த்தர் எப்படியாக நம்மை நடத்தினார் என்று சொல்லி நாம் அதை தியானிப்பதற்காக சபையை குறித்து சில காரியங்களை நாம ஆராய்ந்து பார்ப்போம். 3 தலைப்பின் கீழிலே நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். ஒன்று, சபையினுடைய வெற்றி, the victory of the church. இரண்டாவது, சபையினுடைய ஆராதனை, the worship in the church. மூன்றாவது, சபையினுடைய பெருக்கம், the increase in the church. இந்த 3 தலைப்பின் கீழே நாம் சபையை குறித்த காரியங்களை நாம் வாசிப்போம், தியானிப்போம். முதலாவது, சபையின் வெற்றி என்று சொன்னால் 7:24 வாசிப்போம். சரி, 7வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கன்மலையின் மீது வீட்டை கட்டுகிறவன் எந்த விதத்திலே அசையாமல், அவன் பெருங்காற்று வீசினாலும் பெருவெள்ளம் வந்தாலும் அதை எப்படி அந்த கன்மலையின் மீது வீட்டை கட்டினவன் இருக்கிறானோ அதே போல கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டி புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். இந்த சபையானது தேவனுடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருக்கு.
அதனாலதான் 35 வருடங்களாக கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறபடினாலே, அவர் இந்த சபையின் மூளைக்கல்லா இருக்கிறபடினாலே, அவர் இந்த சபையின் அஸ்திபாரமாய் இருக்கின்றபடினாலே, இந்த சபை 32 வருஷமாக நின்று அது வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக எஸ்ஐயா கூறுகிற போது 2வது அதிகாரம் 3வது வசனம், தயவுசெய்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா பார்த்துக்கோங்க. சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கரெக்டுங்களா? வாசிங்க. எஸ்ஐயா 2:3. ಯಾವುದೇ ಭಾಷೆಯಲ್ಲಿ சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்பது போல, எப்பொழுது ஒரு சபையிலே வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, அந்த சபை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதற்கு இந்த சபை இன்றைக்கு சாட்சியா இருக்கிறது. 35 வருடங்களாக இந்த சபையிலிருந்து புறப்பட்டு போன வேத வசனங்களும் இந்த சபையை காப்பாற்றி வழி நடத்திருக்கிறது என்று சொல்லி நாம் முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் அன்றைக்கு ஆரம்பித்த அந்த சபை இன்றைக்கு எப்படி வளர்ந்து நிற்கிறது என்று இவர்களுடைய புரோகிராம்கள் யூடியூபிலும் ஆன்லைனிலும் இன்ஸ்டாகிராமிலும் என்று சொல்லி எல்லா விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி பல இடங்களிலே எங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்துகிட்டே இருக்கும், எப்படி எப்படியெல்லாம் செய்திகள் வருகிறது என்று சொல்லி. ஆகையால் இன்றைக்கு அவன் எவன் அது எந்த மூலையிலாவது அதை தொட்டாக்கா கர்த்தர் அவர்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறபடினாலே இந்த சபையானது இவ்வளவு வருஷங்களும் நிலையாய் நின்றிருக்கிறது. இந்த சபையிலே ஆவியானவருடைய வழிநடத்துதலும் அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுதுதான் நாம் கேட்டபடி டிஜிஎஸ் தினகரன் பேசினாலும் அதை குறித்து அற்புதங்கள் நடக்கிறது. 7 லட்சம் ரூபாய் கொண்டு வா, 8 லட்சம் ரூபாய் கொண்டு வா என்று சொல்லி டாக்டர்கள் கேட்டினாலும் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து நாம் கேட்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறபடினாலே 35 வருடங்களாக இந்த சபை நின்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கும் அது வெற்றி நடை போடுகிறது என்றுதான் அர்த்தம். மத்தேயு 16:18 படி இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது, கர்த்தருடைய வருகை மட்டும் இது நிலைத்திருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த சபையை நாங்கள் வாழ்த்துகிறோம். இது சபையினுடைய வெற்றி. முதலாவது யோசித்து பாருங்க, திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், உடம்பு சரியில்லாது போயிருது, எவ்வளோ என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம், கல்வாரி தியானிக்கிறோம், இது உம்முடைய சரீரம் உம்முடைய ரத்தம் எல்லாம் சொல்லி சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த உடம்பு என்ன பண்ணுது, கீழ்ப்படியவே மாட்டேங்குது. தொந்தரவு கொடுத்து கொடுத்து கடைசியில் என்ன பண்றோம், வேற வழியே இல்லாம டாக்டருங்க கிட்ட போறோம். டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ற படப்படுப்பிலே என்ன ஆயிடுது, பிபியும் சுகரும் எகுருது. வீட்டுல இருந்து போகும்போது கரெக்டா இருக்குது, டாக்டர் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது, மெடிக்கல் சிண்ட்ரோம், பயம், என்ன சொல்லிடுவாங்களோ டாக்டர். எடுத்த உடனே என்ன பயம், கேன்சர்ன்னு சொல்லிடுவாங்களா. அதுக்கு பயந்து பயந்தே வாழ்நாள் எல்லாம் நம்ம காலத்தை கழிச்சிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ அதை தடுத்து கொண்டே வருகிறோம். ஆனால் கடைசியில யார்கிட்ட போறோம், டாக்டர் கிட்ட தான் போறோம். எங்க அம்மாக்கு 94 வயசு. இன்னைக்கும் காலையில 5 மணிக்கு எழுந்துருவாங்க. ஃபுல்லு இது டாக்டர் இது இதுலதான் இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது மேல இதுல இருந்து கீழே இறங்க போனாங்க, கால் பயங்கரமா சுளுக்கிருச்சு. அப்போல இருந்து அவங்க ஒரு மாதமா அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 46 போனாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. காலையில 10 மணிக்கு போனோம். கார்டியாலஜிஸ்ட் பார்த்தாங்க, பிசிஷியன் பார்த்தாங்க, நியூராலஜிஸ்ட் பார்த்தாங்க, நியூரோ சர்ஜன் பார்த்தாங்க, அப்புறம் வேற யாரு,
ஆர்த்தோ 5 பேர் பார்த்தாங்க. காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும். இல்ல எல்லாமே கரெக்டா இருக்குது, பரவாயில்ல. ஆனா எதுக்காக இந்த வலி அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது வரைக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல, ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு டேப்லெட்டும் கொடுக்கல. 4 மணிக்கு சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து MRI ஸ்கேன் பண்ணுங்க, பண்ணிட்டு 14th வரைக்கும் அதுக்கு வந்து மெஷின் காலியா இல்லை, இன்னைக்கு 14th நீங்க அந்த ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிட்டு போங்க, அதுக்கப்புறம் நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றது, அது என்ன டோலோ 650 என்ன பண்ண, அந்த இதுல போய் சமுத்திரத்துல போய் பெருங்காயத்தை கரைச்சாக்கா எப்படி அது வாசனை வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பாவம் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அவர் கர்த்தரிடத்திலே அவர்கள் ஜெபித்து எப்படியோ இது பண்ணி ஒரு சின்ன இது இன்னும் கூட அவங்க அந்த இதுல இருக்கிறாங்க. ஆனாலும் 5 மணிக்கு எழுந்துக்குவாங்க. நான் எங்க சர்ச்சில் வந்து கேட்டேன், ஏமா யாராவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து நாங்க சர்ச்சிலே தான் இருக்கிறோம், வந்து உட்கார்ந்து ஆண்டவரே நீங்க இந்த நோவை சுகமாக்குற வரைக்கும் நான் இந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு. நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? காலையில 10ல இருந்து 4 மணி வரைக்கும். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனா எல்லாம் பண்றோம், எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் போறோம், எந்த டெஸ்ட் வேணாலும் எடுக்கிறோம், எந்த இன்ஜெக்ஷன் வேணாலும் எடுக்கிறோம், மொத்தத்துல இதுல இருந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளவு பாடுகள் பட்ட பிற்பாடும் கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றி நம்மை குணமாக்கி நமக்கு இப்பொழுது கேட்ட அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மூலமாக நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான் அதுக்காக டாக்டர் கிட்ட போக வேண்டாம் சொல்லு, அவங்க அதுக்காக படிச்சுட்டு வராங்க பாவம். அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு மனசு திருப்தி, 2 மாத்திரை முழுங்கினாதான் ராத்திரி நிம்மதியா தூக்குறோம், இல்லைன்னா பிபி சுகர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எப்போதும் வந்து ஸ்கேல் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் சொல்லி வாழ முடியாது. அவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செஞ்சிருக்கிறார், அவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செஞ்சிருக்கிறார். இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் சபையிலே நடக்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் நாம கேட்கிறோமோ கேட்கலையோ, கேட்டு மறந்துட்டோமோ எப்படியோ, என் ஆண்டவர் அதை ஞாபகத்திலே வைத்து உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தேவனுடைய சுத்த கிருபை. அதுதான் சபையினுடைய வெற்றி. சபையில இப்படி அற்புதங்கள் நடக்கிறதுனால தான் ஜனங்கள் இவங்க வருகிறாங்க, வராங்க போயிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஐயோ நம்ம தேவருக்கு விட்டு வரக்காகல அல்லே நித்துக்கொள்ளு, ஏன் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீங்க வந்தாக்கா நாங்க ஜெபம் பண்ணுவோம், நாங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவர் கேட்டு உங்களை சுகமாக்குவாரு, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பில்லை என்று சொல்லி. ஆனால் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நாம் நின்று இந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சபை காரியங்களுக்காக நாம் செபித்துக்கொள்ளும். அடுத்ததாக சபையினுடைய ஆராதனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எஸ்ஐ 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருந்த பிதாவாகிய தேவனை நான் பார்த்தேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்தது. கெருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் அவரை சுற்றி நின்றார்கள், இதோ தேவதூதர்கள் எல்லாம் பாடினார்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, நாம் தேவனை நேரடியாக பார்க்கிற அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சிவிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவ தூதர்களுக்கு அது இல்லாமல் இருக்கின்றபடினாலே அவர்கள் நேரடியாக உட்கார்ந்திருக்கிற பிதாவை நோக்கி பார்க்காமல் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வரும்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பாடுபடுத்தினார்கள், எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள், இன்றைக்கும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனே, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் தங்கள் தலையில் இருக்கின்ற கிரீடங்களை எடுத்து அவர் பாத தண்டையிலே வைத்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று
ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாவீது பாவம் செய்த பொழுது, ஐயோ ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் என்று கேட்ட பொழுது, அவன் ராஜாவாக வந்து தன்னை கர்த்தரை ஆராதிப்பதற்காக தன்னுடைய அரண்மனையிலே 4000 பேரை அவன் பாடலுக்காக நிறுத்தினதுனாலே கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், தாவீதே நீ இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஆகையால் ஆராதனை என்பது மிக மிக முக்கியம். பாடல் ஊழியம் என்பது மிக மிக முக்கியம். பல பாஷைகளை பாடுவதற்கு, பல பாஷைகளிலே கர்த்தரை துதிப்பதற்கு ஆராதனையிலே தேவன் இறங்கி வருகிறபடியினால் இந்த சபை 35 வருடங்களாக இந்த ஆராதனையிலே நிலைத்து நிற்கிறபடியினால்தான் சபைகள் இன்றைக்கு இப்படி ஊழியத்தை செய்ய முடிகிறது. ஆகையால் ஆராதனை என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த ஆராதனையினாலே இந்த செல்ஃப் போஸ்டிங் என்னால பாட முடியும். நான் இல்லைனாக்கா என்ன சபையில என்ன ஆகாது, யாருமே பாட முடியாது, என்ன போல யாரும் பாட முடியாது. அப்படிப்பட்ட செல்ஃப் ப்ரைட் இல்லாமல், மியூசிக்கை நம்பி மியூசிக் இருந்தாதான் என்னால பாட முடியும் அப்படின்னு எல்லாம் இல்லாம, இதன் மூலமாக மோட்டிவேட் பண்ணாம கர்த்தரை ஆவியோடும் கருத்தோடும் நாம் தேவனை ஆராதிக்க ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது சபை வளர்ந்து கனி கொடுக்கும். சபை 35 வருடமாக நிலைத்திருக்கும். சோ இந்த காரியங்கள் மிகவும், ஆராதனை என்பது சபையிலே மிகவும் முக்கியமாக இருக்கிறது. சங்கீதம் 107:32. ஆகையால் சபையில வருகிறவர்கள் ஆராதனை யாரோ பண்றாங்க, நான் பாட்டுக்கு பேசாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, நாம் கரங்களை கொண்டு வந்திருக்கிறோம். மியூசிக் வாசிக்கல தெரியலன்னாலும் பரவாயில்ல, கரங்களை தட்டி நம்ம ஆராதிப்பாரு. இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்ல, எங்க சர்ச்சஸ்ல, லூக்ஸ் சர்ச், அங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, கைத்தட்ட முடியாது. ஏன்னா அந்த ஆங்கிலிக்கன் அவங்க பிரிட்டிஷ் இதுல இருந்து அந்த வந்தபடினாலே அப்படிப்பட்ட. ஆனா இந்த ஆர்கன்ல காலை வச்சு கோயர் அந்த இடத்துல ஆரம்பிச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படியே இறங்கிவிடும். மெய்மறந்து போய் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையில நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை உற்சாகத்தோடு கூட ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறபடினாலே கர்த்தர் நம்ம மத்தியிலே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஆராதனை என்பது மிக மிக முக்கியம். இந்த ஆராதனை நேரத்திலே நாம் என்ன பண்றோம், யாரோ இவங்க வாசிக்கிறாங்க, அவர் ஆராதனை நடத்துறவர் பண்றாரு, நான் பாட்டுக்கு பேசாம இருப்பேன் அப்படின்னு இல்லாம, இந்த இடத்துல ஜனங்களை கூட்ட வேண்டும் என்றும், வயதானவர்கள், மூப்பர்கள், ஆண்கள், பெண்கள், 8வது அதிகாரத்துல 8வது சங்கீதத்துல சொல்லுகிற பாலகரின் வாயினாலும் கூட கர்த்தர் அந்த ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு முறை ஒரு இதை பார்த்து, நிறைய வாலிப பசங்க இப்பெல்லாம் நிறைய பேர் பாடுறாங்க, நமக்கெல்லாம் பயமா இருக்குது, ஐயோ அவங்க முன்னால் நின்று நம்ம பாடணும்னாக்கா இதே ஏதாவது நம்மளை பத்தி கமெண்ட் அடிக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதே மாதிரி சர்ச்சில் ஒரு வயசான ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பாடும்பொழுது எல்லாம் அவங்க சொன்னாங்க, இந்த பாரு பெருசு, என்ன பண்ணு, கொஞ்சம் சைலண்டா இரு, இதெல்லாம் எங்களோட காலம், நாங்க பாடும்பொழுது நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சொல்லுகின்ற நேரத்துல அவர் என்ன பண்ணாரு, சரி பாவம் பசங்க நம்ம பேசாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பேசாம இருந்துட்டாரு. இவங்கெல்லாம் நல்லா பாடினாங்க, நல்ல மியூசிக், நல்ல இது பியானோ அது இதுன்னு சொல்லிட்டுன்னு அட்டகாசமா பாடினாங்க. பாஸ்டர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆராதனை ரொம்ப நல்லா இருந்தது, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா ஃபாஸ்டா இது பண்றாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராத்திரி படுக்கிறாரு, தூக்கமே வரல. தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவோம், வயசான காலத்துல எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ அவர் எழுந்து உட்காந்து, அடரே இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸு, ஆராதனை எல்லாம் நல்லதான் இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, பரலோகத்துல உன்னுடைய ஆராதனை ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ரெக்கார்ட் ஆகலையா? எப்படி தெரியல எனக்கு. ஏன்னா பாட வேண்டிய ஒரு சீனியர் பர்சனு, அவர் எப்பொழுதும் பாடுகிற பாடல் உன்னுடைய ஆலயத்திலிருந்து பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகும். இன்றைக்கு அவருடைய சத்தமே கேட்கவில்லை என்று சொல்லி. ஆகையால் வயதானவர்கள் நாம எப்படி பாடினாலும் எப்படி இருந்தாலும், ஒருவேளை அவர்களோடு கூட நாம் இணைந்து ஓட முடியாமல் இருந்தாலும், கர்த்தருக்காக பாடி கர்த்தரை நாம வயதானவர்கள் எல்லாம் நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, நான் பாடுற பாடல்
பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகுது ஆண்டவரே. அதற்காக நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆலயத்திற்கு வரும்பொழுது நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எல்லாத்தையும் மறந்து, யாரெல்லாம் கிச்சன்ல பாடுறோம், கிச்சன்ல சமையல் பண்ணி பாடுறோமா இல்லையா? லேடிஸ் தானே கிச்சன்ல. அப்புறம் குளிக்கும் போது பாடுறோமா இல்லையா? ஏன்னாக்கா யாருமே கேட்டுனாலும் பரவாயில்ல, சொந்தமா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது, அவரை கனப்படுத்துவது நாம எங்க போனாலும் அது நம் ரத்தத்தோடு கூட கலந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆராதனை என்பது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டுமல்ல, எப்பொழுதுமே நாம் கர்த்தரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே பூத்து குலுங்குகிறதா. ஏறக்குறைய என்னுடைய 15வது வயதிலிருந்து நான் பாடிக்கொண்டு தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது பயமாகத்தான் இருக்குது. ஆகையால் கர்த்தர் அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலும் அவரை போற்றுவார்களாக என்ற வசனத்தின்படி பாடல் குழுவினர் மட்டுமின்றி மூப்பர்களும் வாலிபர்களும் பாடல் குழுவினரும் கன்னிகைகளும் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் நம்மை சந்தோஷமாக ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அடுத்ததாக சபையின் பெருக்கம். 2 காரியங்களை பார்த்தோம். சபையின் வெற்றி என்ன என்று சொல்லி, அடுத்ததாக சபையினுடைய ஆராதனை, அதனாலதான் இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வதாக சபையின் பெருக்கம், the increase in the church. ஆரம்ப நாட்களோடு கூட இந்த நாட்களை ஒப்பிட்டு பார்த்தால் ரெவரண்ட் அவர்கள், பாஸ்டர் அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே கொஞ்சமா ஆரம்பித்திருப்பாங்க. காவிரி நீங்க இதுல போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல என்ன இருக்குது, கொஞ்சமா ட்ரிக்கிள் ஆகி இவ்வளவுதான் ஆரம்பிக்குது. ஆனால் அது போக 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 எல்லா சிபிட்டரிஸ் சரி, எல்லா சவுத்துல இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து ஒகேனக்கல்ல இருந்து இதுல இருந்து ஏக்கமா அந்த இது ஓடுகிறது. கங்கையும் கங்கோத்திரியும் அப்படித்தான் இருக்கிறது. ஆரம்பம் என்பது சாதாரணமாக இருக்கும், ஆனால் அது போக 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 அது அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த காலத்திற்கும் ஆரம்ப நாட்களிலே இருந்த நாட்களுக்கும் இப்பொழுது நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி வேத வசனம் விருத்தி அடைகிறது என்று சொல்லி வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:7. ದೇವರ ವಾಕ್ಯವು ಪ್ರಬಲವಾಗಿದೆ ಕಾರಣ ಶಿಷ್ಯರ ಸಂಖ್ಯೆಯು பகுஜனரு எல்லாரும் நிறைய பேர். எதற்காக? சபை ஆரம்பிக்கும் பொழுது சின்னதா இருக்கும், ஆனால் வேத வசனம் புறப்பட்டு போகும் பொழுது அது விருத்தி அடைந்து அது எல்லா இடத்திலும் அது என்னது பரவி கொண்டு போகிறது என்றும் சீஷருடைய தொகை பெருக்கி இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லி வாலிப பிள்ளைகள் இப்படியாக பாடுகிறார், சாட்சி கொடுக்கிறார். சின்ன குழந்தை என்ன பண்றா, தாத்தா நான் கண்டிப்பா படிக்கணும். எதுக்கு? ஒரு சபை இருக்கிறபடினாலே வசனத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் சின்ன குழந்தைகளுக்கு வருகிறது. நாளைக்கு அதெல்லாம் வளர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கென்று சீஷர்களாக பயன்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி சபையின் ஆரம்பம் அது கொஞ்சமா இருந்தாலும் அதனுடைய இன்க்ரீஸ், அதனுடைய பெருக்கம் அளவில்லாமல் கடந்து போய் நமக்கே தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலமா ஒரு ஆன்லைன்லயோ ஒரு யூடியூப்லயோ ஒரு இதுலயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த வசனங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறபடினாலே சபை நாம் நினைக்கிறபடி இங்க கூடி வந்திருக்கிற ஒரு 100 பேர் மட்டுமல்ல, அது விருத்தி அடைந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவன் டேப் பண்ணும் பொழுது, ஏதோ ஒரு இடத்துல வேதனையோடு இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு இடத்துல அவன் சூசைடுக்காக போயிருக்கும் பொழுது இந்த வசனம் அவனோடு கூட பேசுகிறபடினாலே அந்த பெருக்கம், இந்த சபையானது வளர்ந்து வேறு இடங்களில் எல்லாம் கிளைவிட்டு பெருகி கொண்டிருக்கிறது என்பதற்கு காரணமே சபையில இந்த குழப்பம். ஆண்டவரே, சபை பெருக வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நேர்த்தியாக நமக்கு வசனங்களை அந்தந்த டைம்ல அந்தந்த வசனங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த சபையின் பெருக்கத்திற்கு சீஷர்கள் உருவாவார்கள், மூப்பர்கள் தொகை கூடும். ஆகையால் வேத வசனம் விருத்தி அடைந்து அது விசுவாசத்திலே நிலைத்திருக்கும். ஆசாரியர்கள் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தெய்வ சமூகத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே சபையின் பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது இரவும் பகலுமாக அவர்கள் தூங்கும் பொழுது
நாம விழித்திருந்து அவர்கள் மறந்து போன பிற்பாடு நாம் மறக்காமல் அவர்கள் நம்மிடத்திலே சொல்லிவிட்டு போன காரியங்களுக்கு, ஆண்டவரே இது என்னுடைய சபையின் காரியம், ஆண்டவரே என் சபையின் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், என் சபையின் பிள்ளைகள் நோயாளிகளா இருக்கிறார்கள், அவர்கள் தரித்திரத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, இதை முடியல அதை முடியல, அவர்கள் சொல்லும் பொழுது மனசு வலிக்குது, ஆண்டவரே நீர்தான் அதை எங்களுக்காக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசாரியர்கள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து செபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. அவர்கள் மூலமாக அநேகர் வந்து இந்த சபையில ஜெபம் பண்ணாக்கா ஏதோ ஒரு காரியம் நடக்குதாம், நீங்க வாங்க என்று கூப்பிட்டு கொண்டு வரும் பொழுது சபை அதனுடைய பெருக்கம், இட் வில் இன்க்ரீஸ். சோ சபையின் பெருக்கத்திற்காக நாம் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். எஸ்ஐயா 53:12 சொல்லுகிறது, அவர் எவ்வளவோ பாடுகளை அனுபவித்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எல்லாமே சரிதான், ஆனால் முடிவு எவ்வளவு அழகாக முடிக்கிறது. வாசிப்போம். எஸ்ஐயா 53:12. அவர் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினதினால்தான் எண்ணப்பட்டதினால் தாமே சுமந்து கொண்டபடினால் அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தமாக அவரை அநேகரை பங்காக கொடுப்பேன், கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இன்னைக்கு தங்கத்தை போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா ஒரு கிராமு 10,000 ரூபாய் அப்படிங்கிறோம். பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சா கூட நம்மளால இன்னைக்கு ஒரு செயின் வாங்க முடியல. ஆனாலும் கூட கொள்ளையடிக்கின்ற காரியத்தை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டபடினாலே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுக்கின்ற தேவன். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுடைய சபையில ஆண்டவர் நீர் பட்ட பாடுகளின் நிமித்தமாக, உங்களுடைய சிலுவையின் நிமித்தமாக, நீர் அவமானப்பட்டதின் நிமித்தமாக எங்கள் வியாதி மட்டும் குணமாகவில்லை, உங்களுடைய தழும்புகளால் குணமானோம் என்று உட்கார்ந்து இருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு ஆத்துமாக்களை நீர் கொள்ளை பொருளாக கொடுக்கிற வரைக்கும், தெருவிலே சுற்றி கொண்டிருக்கின்ற அநேகரை உள்ளே கொண்டு வருகிற வரைக்கும், பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவர்களே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க வாருங்கள் என்று சொல்லுகிற வரைக்கும் நாங்கள் உம்மை விடமாட்டோம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கல்வாரியை குறித்து தியானிக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளை கொள்ளையாக கொள்ளை கொள்ளையாக. இன்னைக்கு நிறைய பணம் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. கட்டுக்கட்டா பணத்தை வச்சிருந்தவங்களுக்கு நடுராத்திரில என்ன பண்றான், உன்னுடைய 500 ரூபாய் செல்லாது அப்படின்றான். அழப்பாவீங்களா? போய் காஃபி குடிக்கிறதுக்கு இல்ல 500 ரூபாய், 500 ரூபாய்லாம் முடியாது, காஃபிக்கு காஃபி இல்ல. நடுராத்திரியிலே நவம்பர் 8ஆம் தேதி எல்லா பணக்காரங்களும் தெருவில் வந்துட்டான். ஆனா நமக்கு என்ன பரவாயில்லண்டவரே, எலியாவை போல காகத்தின் மூலமாக கூட வேணாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்களுக்கு சாப்பாடு போடுவீங்க என்று சொல்லி. ஆனால் நாங்கள் கொள்ளையடிக்க வேண்டும். எதை? ஆத்துமாக்களை கொண்டேடி. அதுதான் எங்களுடைய நோக்கம். ஒவ்வொருத்தரும் நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்பொழுது ஏராளமானவரோடு கூட வர வேண்டும். வெறுங்கையாயெல்லாம் நாங்க வர முடியாது. ஆகையால் கர்த்தருடைய சமூகத்திலே வெறுங்கையாய் வராதிருப்பாயாக. அது பணம் காசு அல்ல, அது ஆத்துமாக்களை குறித்து சொல்லப்படுகின்ற வசனமா இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் கொள்ளையை பங்கிட்டு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறபடினாலே இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் கீழ்காற்றை கொண்டு வரத்தக்கதாகவும் காடைகளை பாளையத்திலே கொண்டு வந்து நிரப்பத்தக்கதாகவும் புறஜாதியார் சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாகவும் தேவன் நமக்கு இன்க்ரீஸ் இன் த சர்ச். சபையின் வெற்றி, த விக்டரி, சபையின் ஆராதனை, த வர்ஷிப், சபையின் பெருக்கம், த இன்க்ரீஸ். இந்த 3 காரியங்களையும் இந்த 35 ஆண்டுகளாக கர்த்தர் நடத்தினதை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் அதிகமாக நடத்தத்தக்கதாக இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபையை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சபைக்காகவும் அவர்கள் எல்லாம் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். கடைசியாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். யோவேல் 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஆனா வயசானவங்களை விட்டுறாதீங்கப்பா, தயவுசெய்து அவங்களுக்கு சேர்த்துக்கோங்க. பிள்ளைகளையும் அந்த யூத் கையில வச்சு யாரோ ஒருத்தவங்க இங்க சுத்திட்டு இருந்தாங்க, அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுவோம்.
ஏனென்றால் அவர் அந்த இடத்திலே மணவரையை விட்டு எழுந்து விட்டார். மணவாட்டி இப்பொழுது சபையானது எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நாம 2 பேரும் மத்திய வானத்திலே மீட் பண்ணுகின்ற நேரம் வந்து விட்டது என்று சொல்லி கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த உலகத்தின் எல்லா பாடுகளும் முடிய போகிறது. பசி இல்ல, சாப்பாடு இல்ல, டாக்டர் அது இது, பிசியோதெரப்பி, லட்சங்கள், இப்படி எல்லாம் கஷ்டங்கள் நமக்கு வந்து வந்து மோதி அடிக்கிறது. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, இப்படி அநேக கட்ட முடியல என்று எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக சபையில் இருக்கிற எல்லாரையும் கூட்டுங்கள். இதோ மணவாளன் தன் மணவரையை விட்டு எழுந்து விட்டார். இதோ மணவாட்டி திருச்சபை அவளுக்கு நடுவானத்திலே சந்திப்பதற்காக இந்த ரகசிய வருகைக்காக இந்த பூமி காத்திருக்கிறது. 7 வருஷம் அவரோடு கூட இருப்போம். 1000 வருஷம் இந்த பூமியில அரசாளுவோம். அதற்கு பிற்பாடு அவரோடு கூட நிரந்தரமாக இருப்போம். தேவ புத்திரர்களாக நாம் திரும்பி வருவோம். அப்பொழுது அவர்களை காணத்தக்கதாக இயற்கையானது பெருமூச்சோடு கூட காத்திருக்கிறது. அந்த தேவ புத்திரர்கள் வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானும் மட்டும்தான். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள் மரித்தாலும் உயிரோடு எழும்புவதற்காக, உயிரோடு இருந்தாலும் அவரோடு சேர்ந்து கொள்வதற்காக எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் வருகிறார். எப்படி வருகிறார்? ஆரவாரத்தோடு வருகிறார். கர்த்தர் ராஜா வருகிறார். எப்படி வருகிறார்? எக்கால சத்தத்தோடு வருகிறார். கர்த்தர் வருகிறார். சாதாரணமாக வரவில்லை, அவர் பிரதான ஆசாரியனுடைய சத்தத்தோடு வருகிறார். யாரெல்லாம் அதற்கு செவி கொடுக்க இரவும் பகலுமாக நாம் காத்திருக்கிறோமோ, இந்த சத்தத்தை கேட்டவுடனே பூமியில் இருக்கிற பிளந்து அவர்கள் எல்லாம் எழுந்து, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் அவரை சந்திப்பதற்காக இதோ நடுவானத்திலே நாம் அவரோடு கூட சேர்ந்து கொள்வோம் என்று. இதெல்லாம் கட்டுக்கதைகளோ பொய்யோ அல்ல, சீக்கிரமாக நடைபெற போகின்ற காரியம். ஆகையால் நாம் அவருடைய வருகைக்காக, ரகசிய வருகைக்காக ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். ஆயத்தப்படுத்தினவர்களுக்கு நாம் காவலாளராக இருப்போம். அது நம்முடைய குடும்பமா இருந்தாலும் சரி, நம்முடைய சபையா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, எல்லாரும் கர்த்தரோடு கூட போவதற்காக தயாராக நாம் காத்திருக்க வேண்டிய we will be caught up in the air என்று சொல்லி வசனம் நம்ம எந்த ஒரு இடத்திலும் இவைகளை பற்றி சொல்லவில்லை. சத்தியவேதம் இவை நமக்காக எழுதியிருக்கிறபடினாலே நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். எருசலேமிலே நடக்கின்ற காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜூலை 11ஆம் தேதி அவர்கள் இன்றைக்கு யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ரெட் ஐஃபரை பலி கொடுத்து விட்டார்கள். அந்த சாம்பலை கலெக்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை ரகசியமா வைத்திருக்கிறார்கள். 3வது டெம்பிள் அது கட்டப்போவதற்காக வழிகளை எல்லாம் அவர்கள் இது பண்ணி செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் அந்த சீஃப் ரபி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த வேலிங் வால்ல போய் ஐயோ எங்களுக்கு ஆலயம் இல்லையே என்று சொல்லி புலங்குவதற்காக திஷா என்ற அந்த ஆகஸ்ட் 3-6 தேதியில அவர்கள் போய் புலம்பும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்களாம், இதுதான் கடைசி வருஷத்தின் புலம்பல். 2025 தான் யூதர்கள் புலம்புவார்கள். அடுத்த வருஷம் இந்த இடத்துல ஆலயம் இருக்கும். 2 ஆலயம் பூமியில இருக்க முடியாது. கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்த நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அங்கே ஒரு ஆலயம், இங்கே ஒரு ஆலயம் இருக்க முடியாது. அதை வேறு யாருக்கோ கட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தர் 2 ஆலயத்தை இந்த பூமியில வைக்காதபடிக்கு நம்மை அழைத்து கொண்டு 3வது உலக யுத்தமோ அல்லது 3வது டெம்பிளோ எது இந்த வருஷம் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் காத்திருக்கிற நேரம் மட்டும் ஆயத்தமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட நாளை நாங்கள் அன்றுவரை பார்க்கத்தக்கதாக மரணத்தை சந்திக்காதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் ஆண்டவரே. அது மட்டும்தான் எங்கள் தலையில் இருக்க வேண்டும். அதை மட்டும்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். கர்த்தர் வரும்பொழுது எங்களை விட்டு போயிடும். 7 வருஷம் நாங்கள் ஆண்டவரே இந்த அந்தி கிறிஸ்தின் ஆட்சியில மாட்டிக்கொண்டு திண்டாடாதபடிக்கு எங்களை அழைத்து கொண்டு போகும் என்று சொல்லி 3 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1 அக்கினி அபிஷேகம், 2 ராஜாவின் அபிஷேகம், 3 ஆசாரியனின் அபிஷேகம். இந்த 3 அபிஷேகத்தையும் எனக்கு கொடுத்து வரப்போகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக சந்திக்கத்தக்கதாக அவர் கண்ணோர் சுதிக்க மத்த மடியில கொண்டு ஐயோ பப்பா நன்கே இல்ல, அவர் வரப்போகிறவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார், சபைக்காக வரப்போகிறார், மணவாட்டி அழைத்து கொண்டு வரப்போகிறார். நீங்களும் நானும் அதற்கு தயாராயிருந்து கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை அழைத்து கொண்டு போக வருகிற தேவனுக்கு, என்னை மனவாட்டியை
அன்பு கொண்ட தேவனுக்கு நான் அவரோடு கூட பிறந்தவர், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் அவர் வரும் பொழுது அவரோடு கூட போவேன் என்று சொல்லி நாம் கர்த்தரோடு கூட போவதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. இந்த அக்கினி அபிஷேகத்தையும் ஆண்டவரே, இந்த ஆசாரியருடைய அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த சபையை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இந்த வருகைக்காக நீர் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல செய்தியை கொடுத்த ஆண்டோட ஊழியருக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி, சிஸ்டருக்கு நன்றி.